காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்ஆர் கிளப்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நெசவு தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அந்த தொழில் செய்கிறவங்க கிட்டேயே நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்களோட நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் சொல்லுங்க சார். என் பேர் வெங்கட்ராமன். நான் தொழில் ஒரு 20 வருஷமாக பார்த்துருக்கேன். அப்பா காலத்துலேருந்து அப்பாவுக்கு அடுத்து அப்படியே நாங்கள் இந்த தொழிலை பார்க்கோம். நெசவு தொழிலுங்கிறது கைத்தறியாக தான் ஆரம்பித்தாங்க. அது இப்போ நவீன காலங்கள் வர வர இது இப்போ ரொம்ப மாறிச்சு. கைத்தறிங்கிறது சாட்டுக்குழியெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய காப்புலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. கைத்தறி அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஒரு ஆள் ஒரு தெருவில் உட்காந்து ஒரு சேலை நெய்யணும் அப்படின்னா ஒரு வாரமாக தான் ஆகும் பட்டு சேலை நெய்கிறதுக்கு. ஒரு நூலை ஒரு தெருவில் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அந்த 5 மீட்டரில் தோற்று அதில் பசு தடவி காஞ்சு அதுக்கு பிறகு அதை சுற்றி அதை கைத்தறியில் ஒரு அடியாக அடித்து அதை நெய்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு சேலை நெய்கிறதுக்கு. இந்த தொழில் வளர்ச்சி வர 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 மக்களோட தேவைகள் அதிகமாக நாங்கள் அந்த பட்டு சேலைலேருந்து அப்படியே காட்டன் சேலைக்கு மாறி இதை ஒரு நாளைக்கு இவ்வளோ உற்பத்தி பண்ணோம்னா நமக்கு எல்லா பக்கமும் கொடுக்க முடியாதவங்களுக்காண்டி பவர் ரூம்பு வந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் ஆச்சு. இந்த பவர் ரூம்ங்கிறது இப்போ இது ஒரு நாளைக்கு எங்களால் ஒரு 3-6 சேலை எங்களால் அதை ஓட்ட முடியும். ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்றதுலேருந்து மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். பருத்தி மில்லுக்கு போகுது. மில்லிருந்து அப்படியே அதை நூலை தயார் பண்ணுறாங்க. அங்கேருந்து இவங்க வெளிநூலாக வாங்கிட்டு சாயம் போடுறாங்க. சாயம் போட்டு அதுக்கு பிறகு அதை பசையெல்லாம் ஏற்றுறாங்க. ஏற்றி அதை எங்கள் கையில் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தான் ஒப்படைப்பாங்க. இன்னும் என்னென்ன பொருளுக்கு நீங்கள் என்ன பொருள் இத்தனை சேலை கொடுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட இது பண்ணிடுவாங்க. நாங்கள் அதை ஓட்டி அந்த பொருளை வர நினச்சி ஒரு சேலையாக உற்பத்தி பண்ணி நாங்கள் வெளியில் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்போம். அதை அவங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. எங்களுக்கு ஒரு சேலைக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். நாங்கள் ஒரு 100 ரூபா 150 ரூபா வேலை பார்க்குறதுக்கு ஒரு 14 மணி நேரம் நாங்கள் வேலை பார்க்க வேண்டியிருக்கோம். காட்டன் இந்த இடத்துலேருந்து அதிகமாக உங்களுக்கு வருது சார்? காட்டன் மேக்ஸிமம் ஈரோடு, திருப்பூர் அந்த சைடில் இருந்தால் எங்களுக்கு அதிகமாக வருது. அங்கேருந்து மில்லேருந்து நூல் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்து இங்கே அதை சாயம் போட்டு பசை போட்டு நாங்கள் அதை வேலை பார்த்து சேலையாக வெளியில் கொடுப்போம். இங்கே சந்திரகோயிலேருந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வெளி மாநிலங்கள் அதிகமான மாநிலங்களில் நம்ம சேலை வெளியில் போகுது. காட்டன் சேலை யூஸ் பண்ணுறதுனால பெண்களுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு நன்மை கிடைக்குது சார்? பொதுவாக பருத்தி ஆடைகள் உடம்புல தோலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. இப்போ அந்த காட்டன் சேலை என்ன ஆகும்னா நீங்கள் வேலை வெளியே வரக்கூடிய அந்த வேலையில் போகாமல் இந்த காட்டன் துணி வாங்கிடும். அப்போ தோல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுதான் அந்த பருத்தி ஆடையோட ஒரு முக்கியமான ஒரு அம்சமே அதுதான். ஏதாவது குறிப்பிட்ட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு சாதகமாகவோ இல்லைன்னா பாதகமாகவோ இருக்குதா சார்? சாதகமும் இருக்க தான் செய்யுது, அதே நேரத்தில் பாதகமும் இருக்குன்னு தான் சொல்லலாம். இது எப்படின்னா ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா 2-3 லோன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 3 லோன் இந்த மாதிரிலாம் லோன்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வாங்கினா அது மாதம் நாங்கள் டியூங்கிற முறையில் வட்டி கட்டி ஆகணும். இந்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் எங்களுக்கு ஒரு 50-60 நாள் நாங்கள் அந்த வேலை எங்களுக்கு இழக்கப்படுது. அப்போ அந்த 2 மாதத்துக்கு நான் அந்த வட்டி கொண்டு போய் அந்த பேரில் போய் கட்டணும். இதை நான் எங்களால் கட்ட முடியலை. கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கலாம்னா இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இவ்வளோ ரூபா வாங்கினா நாங்கள் இந்த தொழிலை நிப்பாட்டாமல் நாங்கள் நிரந்தரமாக இந்த தொழிலை பார்க்கலாம். இப்போ கொடுத்தாலும் எங்களுக்கு வாங்குறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதம் அந்த வட்டியை நாங்கள் கட்டணும். அப்போ ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஸ்ட்ரைக் வருதுனால எங்களால் அந்த இதை கட்ட முடியலை. இருக்கிறதுக்குள்ளேயே நாங்கள் இந்த தொழிலை பார்த்துட்டே இருக்கோம். இந்த தொழில் எங்களால் வெளிவடிச்சு கொண்டு போக முடியலை. சிம்பிளாகவே ஒரு குடிசை தொழிலாக நாங்கள் இதை பார்த்துக்கிட்டோம். இந்த காலத்தில் நெசவு தொழிலாளர்கள் எந்த விதமான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க சார்? ஒரு தறியில் ஒரு மேக்சிமம் இன்றைக்கி தறி ஓடிக்கிறதுனா இவ்வளோ ரூபான்னு எங்களுக்கு நிர்ணயம் பண்ண முடியலை. தறி ஓடினா தான் தறி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏதாவது பொருள் உடஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலும் அந்த நட்டை எங்களை தான் சேருது. வேறு எந்த தொழில் பார்க்க போனாலும் சரி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி தான் கவர்மெண்ட்டும் சரி தனியாக கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் கவர்மெண்ட் இதை என்னென்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இவங்களுக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணணும். புரோக்கர்ஸ்னால உங்களுக்கு லாஸ் தான் வருது. அப்போ இதுக்கு மாற்று வழியாக வேறு ஏதாவது கவர்மெண்ட் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக பண்ணாங்க. எடுத்துறதுனா அது என்னன்னா மக்களுக்கும் அந்த உற்பத்தி பண்ணக்கூடியவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஒரு பாலமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அது ஒரு தொழிலாக தான் அமையுது. அப்படிங்கிறனால நாங்கள் இதை பண்ணக்கூடிய இந்த சேலை உற்பத்தியை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட போய் கொடுப்போம். அந்த நபர் எடுத்து தான் கொண்டு போய் இதை சிறுசுகளுக்கு போடுறாங்க. இந்த பெரிய பெரிய ஜவுளி கடைகளுக்கு இதை கொண்டு போய் போடுறாங்க. அவங்க தான் அதுக்கு பிறகு அது மக்களுக்கு போய் சேருது. இது கவர்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்கன்னா இந்த ஜவுளி பூங்கான்னு சொல்லி ஒரு மாவட்டங்கள் சில மாவட்டங்களில் இருக்குது. இப்போ திருப்பூர் மாவட்டங்களில் இருக்குது. அதே மாதிரி எங்கள் சங்கங்கோயில் தென்காசி மாவட்டத்துக்கு சங்கங்கோயிலுன்னு இந்த நெசவு தொழில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சங்கங்கோயில் பகுதி. இந்த சங்கங்கோயில் பகுதியில் ஒரு தொழில் பூங்கா தான். அங்கேருந்து தான் மார்க்கெட்டிங் கூட போகிற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு இதில் இன்னும் லாபங்கள் கிடைக்கும். மிஷின்லாம் ஓடுது இல்லை சார், அதுக்கு குறிப்பிட்ட அளவு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வரும். இதுக்காக கவர்மெண்ட் என்ன எதுவும் சலுகைகள் கொடுத்துருக்குதா? அது இப்போ 2 மாதத்துக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 250 யூனிட் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு யூஸாக தான் இருக்குது. இல்லைன்னா நாங்கள் அதில் ஒரு 2000 1000 நாங்கள் பணம் கட்ட தான் செய்யணும். நல்லா கவர்மெண்ட்டுக்கு நன்றி செலவாக. இப்போ உள்ள இளைய தலைமுறைகள் இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணுறாங்களா சார்?
இது முன்னாடி வந்து பார்த்தவங்கலேருந்து அந்த வயசாக வந்து கொஞ்சம் பேர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷன் இந்த தொழில் பார்ப்பாங்கிறதுலாம் ஒரு கட்டாயமே இல்லை. ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டம் தான். காலையில் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த சம்பளம் வருங்கிற போராட்டம் எங்களுக்கு அன்றாடம் நடக்குது. இவ்வளோ தான் சம்பளம், எங்களுக்கு ஒரு மாத சம்பளம் இவ்வளோ தானே எங்களுக்கு நிர்ணயம் பண்ணாங்கன்னா இந்த தொழிலை எல்லாமே பார்க்குறதுக்கு இளைஞர்கள் முன் வருவாங்க. இந்த தொழிலை எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னங்க சார்? இந்த தொழில் தான் இல்லை, எந்த ஒரு தொழிலுமே அவங்க அதை விரும்பி நேசித்து பார்க்கணும். அப்படின்னா எந்த ஒரு தொழிலுமே அந்த தொழிலை அவங்க கைவிடாது. இவ்வளோ நேரம் நெசவு தொழில் பற்றி ரொம்ப பொறுமையாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ண சாரீ எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சின்ன காட்டன் சாரீ பின்னாடி எவ்வளோ பெரிய கதை இருக்கிறது அப்படின்றதையும் சார் வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. காட்டன் சாரீ யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட உணர்வு எவ்வளோ நல்லது, நெசவாளர்களோட வாழ்வாதாரத்துக்கும் அது எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உள்ள ஜென்ரேஷனும் இனி வரும் ஜென்ரேஷனும் நம்ம காட்டன் சாரியை தொடர்ந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த காட்டன் சாரீ பிஸ்னஸ், அதாவது நெசவு தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வளர்வதற்கு வாழ்த்துக்கள் ஐயா.